அதை தாண்டி சேலத்துல தலை குனியும் அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதை மானம் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய கைது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனும் கூட தலை குனிந்து இருக்கும் அளவுக்கு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்கள். இதுல சில விஷயங்களை இன்னைக்கு பத்திரிக்கை முன்னாடி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன். நமக்கு தெரியும் 26ஆம் தேதி டிசம்பர் மாசம் சாயந்தரம் 4:40 இந்த விஷயம் அரங்கேறுது. பெரியார் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலருடைய சொந்த கேட்டுல சேலம் மாநகர காவல்துறையினுடைய ஏசிபி ஒருத்தர் பிளாக் பண்ணி ஜீப்ல ஏத்திக்கிட்டு 4 மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்துறாங்க. ஏன்னா அவர் எங்க இருக்காருன்னு யாரும் தெரியக்கூடாது. அந்த ஜீப்ல 4 காவல்துறை சார்ந்த கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, டிரைவர் இருக்காங்க. 4 மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஹெச் சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 9:30 மணி கூட்டிட்டு வர்றாங்க. அவரை கைது பண்ணது 4:40. அதன் பிறகு கிட்டத்தட்ட 9:30 மணினா 5 மணி நேரத்துக்கு ஏறத்தால கழிச்சு சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர்றாங்க. அங்க அவருக்கு பிபி இசிஜி எல்லாம் செக் பண்றாங்க. நார்மலா இல்லைன்னு சொல்லிட்டு 2-3 டேப்லெட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஆப்போசிட் சைட்ல யாருமே வக்கீல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மேஜிஸ்ட்ரேட்டோட இல்லத்திற்கு 12 மணிக்கு கூட்டிட்டு போறாங்க. மிட் நைட் 12 மணிக்கு அவருக்கு ஒரு அரெஸ்ட் காப்பியை சர்வ் பண்றாங்க. அரெஸ்ட் காப்பியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு நபர் பிசிஆர் ஆக்ட், SC/ST அட்ராசிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக, அந்த வீடியோ ஓபன் பண்ணுங்க, SC/ST கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக காவல்துறை இவர் மேல ஒரு SC/ST கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. 3:30 மணி வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுடைய வீட்டில் ஆர்குமெண்ட் நடக்குது. 3:30 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் பெயில் கொடுக்குறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச சில விஷயம், தெரியாத சில விஷயம். எந்த அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை 5 மணி நேரம் ஜீப்ல உட்கார வச்சு சேலம் முழுவதுமே சுத்தி 9:30 மணிக்கு அரசு மருத்துவமனை கொண்டு போய் 12 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட்டுடைய வீட்டுக்கு கொண்டு போய் 3:30 மணிக்கு அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு. இப்ப தமிழக மக்களுக்கு நாங்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக மக்களை பாதுகாக்கக்கூடிய பணி அந்த கட்சிக்கு இருக்கு. எங்கே அநியாயம் நடந்தாலும் கூட கேட்க வேண்டிய கடமை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. ஏன் இது நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை. இது ஏன் நடந்தது? காவல்துறை 2 விஷயம் சொல்றாங்க. பெரியார் பல்கலைக்கழகத்துல வைஸ் சான்சலர் அவர்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க, ஃபியூட்டர் அப்படிங்கிற பேர்ல. அதை மக்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, கம்பெனி நடிச்சு விட்டாங்க. ஏதோ பெரியார் அந்த யூனிவர்சிட்டி ஜெகநாதன் அவர்கள், அவர் மனைவி, குழந்தை எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச மாதிரி. இது ஒரு ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனுடைய பேரே பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். பெரியார் பல்கலைக்கழகத்துல ஆரம்பிக்கப்படுற ஒரு நிறுவனம் செக்ஷன் 8 கம்பெனி, அப்படின்னா நான் ப்ராஃபிட். அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டை யாரும் வெளியே எடுத்துட்டு போக முடியாது. அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். ஸோ பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அதான் ஃபியூட்டர் ஃபவுண்டேஷன். ஃபியூட்டர் ஃபவுண்டேஷனுங்கிற பேர்ல கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த கம்பெனியில யாரெல்லாம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, 1 ஜெகநாதன், வைஸ் சான்சலர் பெரியார் பல்கலைக்கழகம். 2வது அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய HOD, இப்ப ஆக்டிங் ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய தங்கவேல் ப்ரொஃபசர் 2வது. 3வது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொஃபசர் சதீஷ் 3வது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல பணி செய்யக்கூடிய ப்ரொஃபசர் ராம் கணேஷ் 4வது. பாருங்க, பெரியார் பல்கலைக்கழகத்துல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 4 டைரக்டருமே ப்ரொஃபசர். அதுல 3 பேர் பெரியார் பல்கலைக்கழகத்துல வேலை செய்யறாங்க, ஒருத்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல வேலை செய்யறாங்க. இந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்னன்னா, தனியாரிலிருந்து வரக்கூடிய பணத்தை அந்த ஃபவுண்டேஷன் எடுத்து பெரியார் பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக, குறிப்பா அவர்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜி, அந்த குழந்தைகளுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஆற்றல் திறமையை அதிகப்படுத்துறதுக்கு, பிளேஸ்மெண்ட் ஓரியன்டா தொழில்துறை வேலை வாய்ப்பு உருவாக்குவது சம்பந்தமாக இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இது பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸை கொடுத்து அங்கேயே இந்த நிறுவனத்தை நடத்துறாங்க. இதுல என்னங்க தப்பு? இந்தியா முழுவதுமே இந்த கம்பெனிகள் இருக்கு. இந்தியா முழுவதுமே எல்லா பல்கலைக்கழகத்திலும் இது போன்ற கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனிக்கு வேறு வேறு இடத்துல இருந்து பணம் வருது. அந்த கம்பெனி அந்த பல்கலைக்கழகத்துக்கு பயன்படுத்துறாங்க. இதுல பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் துணைவேந்தரா அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க 2 ப்ரொஃபசர் இன்சார்ஜ் ரெஜிஸ்ட்ராரை கொண்டு வர்றாங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழக ப்ரொஃபசர் ராம் கணேஷை கொண்டு வர்றாங்க. இதுல எந்த தவறும் இல்லைங்க. இதுல என்னங்க தவறு? எந்த தவறும் இல்லை. நியாயமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி. அந்த ப்ராஃபிட்டை 1 பைசா வெளியே எடுக்க முடியாது. அது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும்.
அதை காவல்துறை வந்து ஐயோ அவங்க கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க, இவர் ஒரு தனியார் கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க, இதனால் பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய சொத்தை அவர் கொள்ளையடிக்கிறாருன்னு அபாண்டமான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு, காவல்துறை தன்னுடைய முகத்தை தொங்கவை நிற்கவே அந்த அளவுக்கு மோசமாக ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ, நான் உங்களுக்கு சில வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காட்டுறேன். குறிப்பாக அந்த ப்ரொஃபசர் அவர்கள் சாயந்தரம் மத்தியானம் யூனிவர்சிட்டியிலிருந்து கிளம்பும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து பேசுற வீடியோ நான் காட்டுறேன். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மனிதர் 2 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? ஒருத்தர் சொல்றாரு, இல்ல நான் வந்து ஒரு விஷயமா பேச போனேன் மத்தியானம் 1:30 மணிக்கு, இவர் வந்து என்னைய ஜாதி பேர் சொல்லி திட்டாரு, அதனால வந்து இவரை வந்து பிசிஆர் சட்டத்துல கைது பண்ணணும் அப்படின்னு. 2 பேர் போறாங்க. ஜெகநாதன் அவர்கள் மத்தியானம் வீட்டுக்கு போறாரு, கார்ல ஏறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன், டவுன்லோட் ஆகிட்டு இருக்குதுங்க. அந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2 பேர் வந்து பேசுறாங்க. இவர் போன்ல யார்ட்டையோ பேசிட்டு இருக்காரு. இவரே கேட்கிறாரு, சரி வந்து ஆபீஸ்ல பாருங்கன்னு கை காட்டிட்டு ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது, ஒரு 7 செகண்ட் கார்ல ஏறாரு. அவங்க டோரை பிடிச்சி இழுக்கிறாங்க, இவர் ஏறக்கூடாது. உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு டோரை மூடுறாரு, கிளம்பிடுறாரு. அப்ப 2 பேருக்கு ஒருத்தர் சிரிக்கிறார், இந்த காரை பார்த்து சிரிக்கிறார். இவர் ஜாதி பேரை சொல்லி திட்டிருந்தா அவங்க சிரிப்பாங்களா? இல்ல 7 நிமிஷத்துல ஜாதி பேரை சொல்லி திட்ட முடியுமா? அவர் யார் என்பது கூட கூட்டி வந்தவர் மூலமாக, அவர் யாரை கூட்டிட்டு வர்றாங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்துல அவர் கிளம்பும் பொழுது 2 நபர்கள் வர்றாங்க. ஒருத்தர் வந்து சக்திவேல், சக்திவேல் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவர், சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அவரை பெரியார் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் சஸ்பெண்ட் பண்ணிட்டார். சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் இன்னொருத்தரை கூட்டிட்டு வர்றாரு. அவர் வந்து பிரச்சனை பண்றாரு. அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் பேர் இளங்கோவன், சக்திவேல் இளங்கோவன் 2 பேர் வர்றாங்க. இளங்கோவன் போய் பிசிஆர் சட்டத்துல கம்ப்ளைண்ட், முகாந்திரமே இல்லாத ஒரு கேஸ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.